ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலிக்கான ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் எலி பிரச்சனை இருக்கும். வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியிலையும் இருக்கும். காரு பைக்லாம் நிறுத்தி வைக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எலியோட சேட்டை அதிகமாக இருக்கும். காரில் இருக்கிற ஒயரு, வண்டியில் இருக்கிற ஒயர்லாம் கடித்து வச்சிரும். இதனால் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். எலியை கொல்றதுக்காக அதிகமாக காசு கொடுத்து எலி மருந்து, எலி பொறிக்கட்டை இதெல்லாம் வாங்கி வச்சாலும் எலி சாவறதே இல்லை. கண்ணுக்கே தென்படாமல் வந்த வழி தெரியாமல் ஓடியே போயிடும். ஆனால் அது எப்படி தான் வருதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எங்கே பார்த்தாலும் எலி கடிச்சு சேட்டை பண்ணி வச்சுருக்கோம். இதுக்காக நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணி எலியை ஓட விரட்ட போகிறோம். எலி இந்த மாதிரி பண்ணுறதுனால எலி இனிமேல் உங்கள் வீட்டு பக்கமே வரவே வராது. இது 100% ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு மருந்து தான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அக்காவோட வீட்டில் எலியோட தொந்தரவு அதிகமாகவே இருந்துச்சு. இதுக்காக அவங்க எவ்வளவோ கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எலி பொறிக்கட்டையெல்லாம் வச்சு பார்த்தாங்க. எலி சிக்கவே இல்லை. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. எலி அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வரவே இல்லை. எலியோட சேட்டையும் குறைஞ்சிருச்சு. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் இது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணால் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எலியை வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே எலி வராமல் இருக்கிறதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போயில தான் எடுத்திருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு விஷயம். இருந்தாலும் நம்ம வீட்டில் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால எலி கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எலியோட சேட்டை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த போயிலையே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியே வச்சிடாதீங்க. ஓப்பன் பண்ண பேக்கெட்டை எடுத்து நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. குழந்தைங்க எட்டாத அளவுக்கு உயரமாக தூக்கி வச்சுருங்க. ஏன்னா குழந்தைங்க எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இதை ஒரு பவுலில் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் எலியோட தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த போயிலையை தூவி விட்டுடலாம். முக்கியமாக வீட்டில் செப்பல் ஸ்டாண்டு வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா செப்பலெல்லாம் எலி கடிச்சு ரொம்ப சேட்டை பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வெளியில் போகிற சமயத்தில் செப்பல் பார்த்தோன்னா எலி கடிச்சு வச்சுருக்கோம். அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக போயில எடுத்து செப்பல் ஸ்டாண்டோட சுற்றி பேக் சைடு ஃப்ரண்ட்டில் எல்லா இடத்துலையுமே போயில போட்டு வச்சுருங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த போயிலையே சும்மா லைட்டாக தூவி வைக்காமல் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில் போட்டு ரப்பர் பேண்டை போட்டு கட்டி வச்சுருங்க. இந்த போயிலுடைய வாசத்துக்கு எலி வரவே வராது. இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் இதுக்காக காஸ்ட்லியாக கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் வாங்கணுங்கிறது கிடையாது. இந்த போயிலை எடுத்து உங்களுக்கு எலி தொந்தரவு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தூவி விட்டுட்டாவே எலி கண்டிப்பாக வரவே வராது. அதிகமாக எலியோட சேட்டை கிச்சனில் தான் இருக்கும். கிச்சனில் இருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையுமே பையில் வச்சுருந்தாலும் சரி, டப்பாவில் வச்சுருந்தாலும் சரி, ஓட்டை போட்டு கடிச்சு வச்சிடும். அதுக்காக அந்த சாப்பாட்டு பொருட்களில் படாத அளவுக்கு பார்த்து இந்த போயிலே போட்டு வச்சுக்கோங்க. எலி தொந்தரவு இருக்காது. அடுத்ததாக வீட்டில் சைக்கிளு, ஸ்கூட்டி, கார்லாம் வச்சுருந்திங்கன்னா அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா எலியோட சேட்டை அதிகமாக இருக்கும். போயில எடுத்துக்கோங்க. எடுத்து காருக்கு கீழெல்லாம் நிறைய போட்டுக்கோங்க. நீங்கள் வண்டி வச்சுருந்திங்கன்னா வண்டியை சுற்றி போயில போட்டு வச்சுட்டிங்கன்னா இனிமேல் எலியோட தொந்தரவு இருக்கவே இருக்காது. இது சூப்பரான ஒரு ரிசல்ட்டுக்கு தரக்கூடிய ஒன்று. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.